ஹலோ. இப்போ நம்மளோட இன்வாய்ஸ் சாஃப்ட்வேரில் பிஸ்னஸை எப்படி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க, bill.zcards.in. இதுக்குள்ளே போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், என்டர் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். பிஸ்னஸ் நேம்ங்கிற இடத்துல உங்கள் பிஸ்னஸோட நேம் ஏபிசி என்டர்பிரைஸ், உங்கள் பிஸ்னஸ் நேம் எதுவாக வேணால் இருக்கலாம். எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டேட், இன்னைக்கு டேட்னா இன்னைக்கு டேட் கொடுங்க, இல்லை பழைய டேட் வேணாலும் பழைய டேட் கொடுத்துக்குங்க. கரன்சி, எந்த கரன்சியில் நம்ம டீல் பண்ணுறோம், நம்ம இந்தியன் ருப்பியில் டீல் பண்ணுறோம். இந்தியன் ருபீஸ், ஐஎன்டின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்தியன் ருபீஸ் வந்துடும். நம்ம பிஸ்னஸ் லோகோ என்ன வச்சுருக்கோன்னு பார்த்துட்டு பிஸ்னஸ் லோகோ நம்ம இங்கே அப்லோட் பண்ணிக்கோம். ப்ரௌஸ் போயிட்டு அந்த ஃபைலை எங்கே வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ என்னோடய லோகோ இங்கே வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பிஸ்னஸ்க்கு வெப்சைட் இருந்தால் வெப்சைட் டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட் டீட்டெயில்ஸ், பிஸ்னஸ் காண்டாக்ட் நம்பர், பிஸ்னஸோட காண்டாக்ட் நம்பர், ஆல்ட்ரேட் நம்பர் இருந்தால் ஆல்ட்ரேட் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். கண்ட்ரி, எந்த கண்ட்ரிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம், இந்தியா. ஸ்டேட், தமிழ்நாடு. சிட்டி, கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் கொடுக்குறேன். நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி கொடுத்துக்கலாம். ஜிப் கோடுங்கிறது நம்மளோட பின்கோடு இங்கே கொடுத்துக்கலாம். லேண்ட்மார்க், பில்டிங்கோட லேண்ட்மார்க், இங்கே லேண்ட்மார்க் நீங்கள் ஏதோ லேண்ட்மார்க் கொடுத்துக்கலாம். நியர் ராமகிருஷ்ணா மில்ஸ். எந்த டைமில் ஒர்க் பண்ணுறோம்னா டிஃபால்ட்டாக ஏசியா கல்கட்டா இந்த டைம் ஜோனில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதனால் இந்த டைம் ஜோன் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் போட்டிருக்கிற காலம் எல்லாமே நீங்கள் மேண்டேட்ரியாக ஃபில் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக ஃபில் பண்ணக்கூடிய காலம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும். ஸோ டேக்ஸ் நேம் என்னென்னா ஜிஎஸ்டி தான் நம்ம யூஸ் பண்ணுற டேக்ஸ் நேம். ஸோ ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம். அப்போ ஜிஎஸ்டியோட நம்பர் நம்ம இங்கே கொடுக்கணும் இல்லையா, இந்த இடத்துல ஜிஎஸ்டியோட நம்பர் கொடுத்துருங்க. டேக்ஸ் 2, அதாவது 2 பிஸ்னஸ் இருந்ததுன்னா 2 பிஸ்னஸோட டேட்டா என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோட பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் டேட்டா மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் நமக்கு வந்து மார்ச் அப்படின்னா சில பேர் மார்ச் ஃபாலோ பண்ணுறாங்க, சில பேர் ஜான் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த ஃபினான்ஷியல் இயருங்கிறது மார்க் பண்ணிக்கோங்க. ஜனவரி அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயர். ஸ்டாக் அக்கௌண்டிங் மெத்தட், அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டா இல்லை லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டா. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக எஃப்ஐ எஃப்ஓ இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே வந்து ஓனரோட இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர் கம்பெனினா உங்கள் இன்ஃபர்மேஷன் போட்டுக்கலாம். பார்ட்னர்ஷிப் கம்பெனினாலும் உங்களோட ஏதோ ஒரு பார்ட்னரோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணலாம். யூசர் நேம், இப்போ நம்ம லாகின் பண்ணக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கான யூசர் நேம் தான் இது. நான் வந்து யூசர் 001 அப்படிங்கிற ஒரு யூசர் நேம் வச்சுக்கிறேன். என்னோட இமெயில் ஐடி, இந்த இமெயில் ஐடி எதுக்குன்னா நம்ம வந்துட்டு பாஸ்வேர்ட் மறந்துட்டோம்னா இந்த இமெயில் ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா பாஸ்வேர்டு வந்துடும். அதுக்கான பாஸ்வேர்டு தான் இது. ஸோ என்னோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணுமோ பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ ரிமெம்பர் மீன் கொடுத்துட்டீங்கன்னா எப்போ லாகின் பண்ணாலும் உங்களுக்கு பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. லாகின் கொடுத்தீங்கன்னா சாரி, இந்த இடத்துல யூசர் நேம்ங்கிறது மெயில் ஐடி கிடையாது. யூசர் 001ங்கிறது உங்களோட யூசர் நேம். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ண பாஸ்வேர்டு தான். இப்போ லாகின் பண்ணுங்க. லாகின் ஆயிடுச்சுங்களா? இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டோட்டல் லிஸ்ட்டு இங்கே வந்துடும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. அடுத்தது என்னங்கிறது, ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, பிஸ்னஸ் செட்டிங்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.